குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம். சில நேயர்கள் ஃபோன் மூலமாகவும் கேட்குறாங்க, அதற்குரிய தீர்வாக பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, இதய அடைப்பு, ஹார்ட் லேசாக அந்த இதய வால்வுகளில் லேசாக அடைப்பு இருக்குது, அதே மாதிரி யூரின் போகிறலையும் அடைப்பு இருக்கின்றது, ப்ரெஷர் இரத்த அழுத்தம் இருக்கின்றது, மறதி ஞாபக மறதி இருக்கின்றது. இது அனைத்திற்குமே சற்று வயதான நிலையில் கடினமான ஆசனங்கள் வேண்டாம், முதிரைகளாக சொல்லுங்கன்றிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தான் இன்றைக்கு நம்ம தீர்வாக பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்க தான் அந்த பயிற்சி பண்ணணும்னு இல்லை, ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்களும் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய முத்திரைகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிடம் தான் ஆகப்போகுது. 5 முத்திரை 2 நிமிடம், 10 நிமிடத்தில் காலை மாலை பயிற்சி பண்ணும்போது ராஜ உறுப்புகள் இதயத்துக்கு நல்ல பிராணாற்றல் கிடைக்கும், யூரின் சிறுநீரக பை சிறப்பாக இயங்கும், இரத்த அழுத்தம், அந்த உயர் இரத்த அழுத்தம், குறைந்த இரத்த அழுத்தம், அந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கும் முழுமையான தீர்வு கிடைக்கும். நல்ல மெமரி பவர் நன்றாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இல்லாதவர்களும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃப்யூச்சரில் நமக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. எல்லாவற்றிற்குமே நமக்கு ஆழ்ந்த நித்திரை கரெக்டாக இருக்கணும், உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும், அந்த நியமம் அது கரெக்டாக இருந்தால் தான் இது 100% ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதனால் அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை இடைவிடாமல் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீட்டில் உள்ளவர்கள் மதியத்துலேயும் சாப்பிட்றதுக்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோங்க. சப்போஸ் சாப்பிட்ருந்தீங்கன்னா 2 மணி நேரம் இடைவெளி கழித்து இந்த முத்திரையை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த முத்திரை செய்யும் பொழுது உங்களது முழுமையான நம்பிக்கை தான் வேணும். நம்ம உடம்புக்குள்ளே 5வது அடுக்கில் தான் அந்த அற்புதமான இறை பிராணசக்தின்னு சொல்லக்கூடிய மெய் உடல். ஸோ இந்த முத்திரைகள் செய்யும் பொழுது ஒவ்வொரு கோஷத்தில் இருக்கக்கூடிய அந்தந்த கழிவுகளை சரி செய்கின்றது. அப்போ நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு தெரப்பியாக பார்க்குறோம். அப்போ நீங்கள் ஒரு தெரப்பியாக பயிற்சி பண்ணும்போது சிறுநீரகம், சிறுகுடல், பெருங்குடல், இதயம், இதய வால்வுகள் அனைத்திற்குமே நல்ல ஒரு பிராணசக்தி கிடைக்கும். அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீங்கும், இதய வால்வுகளுக்கு இரத்த ஓட்டம் சீராக அமையும். அப்போ நம்ம நம்பிக்கையோடு இந்த பயிற்சியை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும், நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். 48 டேஸ் 48 நாட்கள் பயிற்சி பண்ணுங்கள். அந்த தூக்கம் அப்படிங்கிறது இரவு 9:30 காலை 3 மணி வரைக்கும், முடிந்தால் 10 மணி இரவு அந்த 9:30க்கு படுக்க போயிடணும். காலையில் 3 to 4 வரைக்கும் நல்ல ஆழ்ந்த நித்திரை இருக்கணும். நிறைய நபர்களுக்கு நித்திரை இல்லைன்னு சொல்கிறாங்க. கண்ணை மூடிக்கோங்க, அமைதியாக ப்ரீத்திங் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்த மந்திரங்கள் அப்படியே சொல்லிக்கலாம், இல்லைனா அந்த மூச்சோட்டத்தை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நித்திரை, ஆழ்ந்த நித்திரை வந்துவிடும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க, முதுகலும் நேராக வச்சுக்கோங்க. முதல் முத்திரையாக நம்ம பார்க்கக்கூடியது சூன்ய முத்திரை பார்க்க போகிறோம். இதய வால்வுகள், இதய அடைப்பை சரி செய்யக்கூடியது. நடுவிரல் மடிச்சுக்கோங்க, நடுமையத்தில் கட்டை வரல். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. இப்போ இந்த மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்க. உங்களது உணர்வு இதய வால்வுகளுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள், இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள், இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை தியான முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே இந்த 2 பெருவரில் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கை மடியில் வச்சுக்கலாம். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 times. நார்மல் பிரீத்திங். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள், இரத்த ஓட்டம் சீராக இருப்பதாக எண்ணுங்கள், எல்லா இரத்த நாளங்களிலும் இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். நாம் ஒவ்வொரு முத்திரை செய்யும் பொழுது நமது உணர்வு மிக முக்கியமானது. இந்த முத்திரை இரத்த ஓட்டத்தை சரி செய்கின்றது, மன அமைதியை கொடுக்கின்றது, இதய துடிப்பை சீராக இயங்கச் செய்கின்றது.
மூச்சில் மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஞாபக மறதி சொல்லியிருக்காங்க. ஹாகினி முத்திரை எல்லா கைவிரலையும் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. கண்களை மூடி மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். மூளை செல்கள், பிட்ரூட்ரி, பீனியல் சுரப்பிக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். ஞாபக சக்தி வளர்ந்து கொண்டே வருவதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிராண முத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல், அதனோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் ஒரு 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. யூரினரி ப்ராப்ளம் இருக்குது, அதற்கு சக்தி முத்திரை பண்ண போகிறோம். கட்டை விரல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க, 2 விரல் இப்படி சேர்த்துக்கோங்க. அப்படி இந்த 2க்கு இப்படி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். சிறுநீரகம், சிறுநீரக பைக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். அது திடமாக இயங்குவதாக எண்ணுங்கள் இந்த முதிரையின் மூலமாக. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த பத்மாசனத்தில் இந்த முதிரை பண்ணி காமிக்கிறேன். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதுகெலும் நேரம் வச்சுக்கோங்க. முதல் முதிரை சூன்ய முத்திரை. நடுவிரல் மடிச்சுக்கோங்க, நடுமேத்தில் கட்டை விரல். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். இதயம், இதய வால்வுகளுக்கு நல்ல இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை தியான முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே 2 பெருவிரலையும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் கை மடியில் வச்சுக்கலாம். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க 3 முறை. நார்மல் பிரீத்திங். இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். மன அழுத்தம் நீங்குவதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஞாபக மறதி சொல்லியிருக்காங்க, அதுக்கு ஹாகினி முத்திரை. எல்லா கைவிரலையும் சேர்த்துக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். மூளை செல்கள், அதற்கு கீழே பிட்ரூட்ரி, பீனியல் சுரப்பி நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். ஞாபக சக்தி நன்றாக இருப்பதாக எண்ணுங்கள். மெமரி பவர் ஒவ்வொரு நொடியும் வளர்ந்து கொண்டே வருவதாக எண்ணுங்கள் இந்த முத்திரையின் மூலமாக. காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிராண முத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல், அதனோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ யூரின் ப்ராப்ளம் சொல்லியிருக்காங்க. சக்தி முத்திரை. கட்டை விரலை முதல்ல உள்ளே வச்சுக்கோங்க. இந்த 2 விரலை இப்படி மடிச்சுக்கோங்க. அப்படியே இந்த கை சேர்த்துக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். சிறுநீரக பைக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதய துடிப்பு சீராக இயங்குவதற்கும் இரத்த அழுத்தமில் சரியாக இருப்பதற்கு ஒரு சின்ன தியான பயிற்சி. 2 கை சின்முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ உங்கள் உணர்வு இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம். இந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். பிராணசக்தி இதயம் முழுக்க நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். கண்களை மூடி 2 நிமிடங்கள் உங்களது பிராண ஆற்றலை, உங்களது மூச்சோட்டத்தை இதயத்தினுடைய உள்பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பயிற்சிகளை வஜ்ராசனம் செய்ய முடிஞ்சவங்க வஜ்ராசனத்திலே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. மிக நல்ல பலன் கிடைக்கும். இப்போ நம்ம வஜ்ராசனத்தில் ஒரு சின்ன தியானம் மட்டும் பார்க்க போகிறோம். பொறுமையாக வஜ்ராசனம் போட்டுக்கொள்வோம். கை சின்முத்திரை. கண்களை மூடி உங்களது உணர்வு இதயத்தினுடைய உள்பகுதி, இது அநாகத மையம், அநாகத சக்கரம். அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி மிகவும் வயதானவர்கள் நாற்காலியில் அமர்ந்தே பயிற்சி பண்ணுங்கள். தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. 48 நாட்கள் விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உறக்கத்திலும் ஒரு சரியான ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.